வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பாறைகள் இதில் வந்து வர்ணத்தால் சித்திரங்கள்லாம் நிறையா வரைஞ்சிருப்பாங்க. இந்த பாறைகள் வந்து நிறையா சினிமா ஷூட்டிங்கில் வந்து நிறையா பயன்படுத்தியிருப்பாங்க. அந்நியன், கடைக்குட்டி சிங்கம், ரோஜா போன்ற நிறையா சினிமா துறை சம்மந்தப்பட்ட இதில் வந்து இந்த பாறைகள் வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கும். ஆனால் வந்து இது இந்த ரஜினி வர்ணம் பூச்சின அந்த சித்திரத்துக்கு பின்னாடி தான் அந்த உலகநாதரம் உலகமய சிற்பம் இருக்குது. இது ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட ஒரு இடம் அப்படின்றது வந்து நிறையா பேருக்கு தெரியாது. ஸோ அப்போது இது வந்து சினிமா சம்மந்தப்பட்ட இடம்னாலே நிறைய பேர் வந்து பார்த்துட்டு சொல்கிறாங்க, ஒரு சுற்றுலா தலமாக வச்சுருக்காங்கன்றது தான் நிறைய பேருக்கு தெரியும். இப்போது நம்ம இது ஒரு ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட இடம்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இதை தெரிஞ்சுக்கிட்டு இந்த அம்மையை நம்ம வந்து வழிபடுறதன் மூலம் பிரபஞ்சமே வந்து உலகநாதர் உலகமைக்குள்ள தான் அடக்கம் அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த உலகமே நம்மளுடைய கடவுளுக்குள்ள அடக்கம், அவருக்குள்ள நம்ம அடக்கம், எல்லாம் அவருக்குள்ள அடக்கம் தெரிஞ்சுக்கணும். இது ஒரு ஆன்மீக வழிபாட்டு தலமாக கூடிய சீக்கிரத்தில் அது உருவாகினா அனைவருக்கும் நல்லது அப்படின்னு நான் சொல்லிக்க விரும்புகிறேன்.